மா கோ லைவ் மா. கொடுத்துட்டேன் நான் பாருங்க. ஓகே ஓகே. Okay. Good evening pa. Okay, good evening. So வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, வாய்ஸ் இஸ் ஆடிபிள். ஓகே, ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். வேறு யாராவது ஜாயின் ஆகுறாங்களா அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ லைவ் யாராவது ஜாயின் பண்ணலான்னா வந்துட்டு ஜாயின் பண்ண சொல்லலாம். ஸோ எல்லா குரூப்லேயும் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ லைவ் வந்துட்டு அட்டன் பண்ண சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ நம்ம பார்க்குறது வந்துட்டு எஸ்எஸ்சி ஜேஇ இம்பார்ட்டன்ட் கொஷின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டே 4. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஒரு 2 வீடியோ, அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஷனாக டே 4 வந்துட்டு நம்ம இது கொடுக்குறோம். ஏன்னா டேட்ஸ் வந்துட்டு விட்டுட்டாங்க உங்களுக்கு. டிசம்பரில் வந்துட்டு எஸ்எஸ்சி ஜேஇக்கான டேட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக ஒன்றும் படிக்கிறதுக்கு இல்லை. ப்ரீவியஸ்
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு இந்த சீரீஸை வந்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங்கில். ஓகே, ஸோ இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து வந்துட்டு கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, யூ ஹாவ் மோர் சான்சஸ், நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது கொஷின்ஸ் வந்துட்டு இதுலேருந்து வர்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ கைண்ட்லி ஃபாலோ. ஓகேங்களா, ஸோ கைண்ட்லி ஃபாலோ திஸ். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்துட்டு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா வந்துட்டு த குவான்டிட்டி சிமெண்ட் கான்கிரீட் டேம் ப்ரூஃபிங் கோர்ஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, டிபிசி டேம் ப்ரூஃப் கோர்ஸ் வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா, டிபிசினா டேம் ப்ரூஃப் கோர்ஸ். ஓகேங்களா, தண்ணி வந்துட்டு நம்ம அடியில் பிளிந்த் பீம் அந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் சுற்றி டிபிசி அடிப்போம். இந்த டிபிசிக்கு யூஸ் எந்த பொருள் அப்படின்னா வந்துட்டு பிட்டுமன் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஓகேங்களா, பிட்டுமன் இஸ் யூஸ்டு ஃபார் டிபிசி. ரைட்டா, இந்த பிட்டுமன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் பண்ணுவோம். இதுக்கோட யூனிட் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. வாட் இஸ் த யூனிட்? ரைட்டா, இப்போ எர்த் ஒர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு M3 RCC, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்க்கு M3, அது மாதிரி டிபிசியோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, ஸ்கொயர் மீட்டர் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, இப்போ எர்த் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எர்த் ஒர்க்குக்கு வந்துட்டு M3. ஸோ வேறு RCC PCCன்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு M3. பிரிக் ஒர்க் கேட்டாங்கன்னா ஸோ M3. அதில் ஒரு சில பிரிக் ஒர்க் இருக்குது, சிங்கிள் லைன் பிரிக் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். சாரி, பார்க்கலாம், நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆன்சரை வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா, நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபார் டேஷ் மெஷரிங் இஸ் ரிக்வயர்டு இண்டிவிஜுவலி இன் ஆர்டர் டு ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா ரேட்ஸ் ஆஃப் அசோசியேட்டட் காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கீழே கொடுத்துருக்க எதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரேட் இண்டிவிஜுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, ஃபார் டேஷ் மெஷரிங் இஸ் ரிக்வயர்டு இண்டிவிஜுவலி. ஓகேங்களா, ரிக்வயர்டு இண்டிவிஜுவலி இன் ஆர்டர் டு ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா ரேட். ஸோ ஆர்டினரியாக நம்ம கட்டுற ரேட் இல்லாமல் வந்துட்டு எல்லாமே பிரிக் ஒர்க் தான். இதில் எதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் வந்துட்டு கொஷின், எக்ஸ்ட்ராவாக எது பே பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ பிரிக் ஒர்க் இன் ஆர்ச்சஸ். ஓகேங்களா, பிரிக் ஒர்க் இன் ஆர்ச்சஸ். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு வி வில் பே எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, ஏன்னா ஆர்ச் பிரிக் ஒர்க் வந்துட்டு தனியாக உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த ஒர்க்கு வந்துட்டு ஆர்டினரி பிரிக்கோட வந்துட்டு பிரிக் ஒர்க்கோட சேர்க்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் எ எக்ஸ்ட்ரா ஒர்க். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒர்க். ரைட்டா, ஸோ தேர்ட் கொஷின், த பெயிண்டிங் ஆஃப் வால்ஸ். ஓகேங்களா, பெயிண்டிங் ஆஃப் வால்ஸ், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆர் மெஷர்ட் இன். ஸோ எதில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. பெயிண்டிங். ஓகேங்களா, பெயிண்டிங் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, பெயிண்டிங் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர் இல்லைனா வந்துட்டு ஸோ பெயிண்டிங் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இல்லைனா ஃபீட் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ரெஜிஸ்டர் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் வேஜஸ் டியூ to work people is recorded as. register of arrear of wages due to work people. அதை வந்துட்டு அதாவது சம்பளம் கொடுக்குறாங்களா டெய்லி, அதில் வந்துட்டு அரியர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அரியர் வேஜஸ் டியூ டு த ஒர்க் பீப்புள். ரைட்டா, அதை வந்துட்டு எதில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய இந்த மஸ்டர் ரோல், வேஜ் ரோல், இது மாதிரி நிறைய இதில் எதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ, பார்ட் 2 ஆஃப் மஸ்டர் ரோல். ஓகேங்களா, பார்ட் 2 ஆஃப் மஸ்டர் ரோல். மஸ்டர் ரோல்னா என்ன அப்படின்னா வந்துட்டு டெய்லி லேபர் அவங்களுக்கு வச்சிருக்க ஒரு அட்டண்டன்ஸ், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு வச்சிருக்க அட்டண்டன்ஸ் தான் வந்துட்டு இந்த மஸ்டர் ரோல். ஓகேங்களா, இந்த மஸ்டர் ரோல். ரைட்டா, what should be the unit of measurement for earthwork in excavation in any type of soil and honeycomb brickwork? ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா புரிஞ்சுங்க.
யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் எர்த்வொர்க் இன் எக்ஸ்கவேஷன். எர்த்வொர்க் வந்துட்டு யூனிட் எம் கியூப். ஓகேங்களா. அண்ட் இன் எனி டைப் ஆஃப் சாயில் எம் கியூப் தான். அண்ட் ஹனி கோம் பிரிக் ஒர்க். ஓகேங்களா. ஹனி கோம் பிரிக் ஒர்க்கு என்ன யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எம் கியூப் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்ஷன் ஏ அண்ட் டி. ஸோ இதை பார்க்கலாம். மீட்டர் வருமா ஹனி கோம் பிரிக் ஒர்க்கு? வராது. ஸோ இட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ ஹனி கோம் பிரிக் ஒர்க், ஹனிகோம் பிரிக் ஒர்க் வந்துட்டு ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா. In the case of a dash, the brickwork is not measured in cubic meters. ஸோ ரெண்டுத்துல வந்துட்டு எந்த இதில் வந்துட்டு நம்ம கியூபிக் மீட்டரில் வந்துட்டு மெஷர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க், ஆர்சிசி பிரிக் ஒர்க் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இதில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா. ரீஇன்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க். ரைட்டா. ஸோ இது வந்துட்டு வராது. திஸ் இஸ் மெஷர்ட் இன் எம் கியூப். ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் பிரிக் நாட் மெஷர்டுன்னா இதுதான். இது வந்துட்டு ஹாஃப் பிரிக் வால் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயரில் மெஷர் பண்ணுவோம். ஹாஃப் பிரிக் வால் அதே மாதிரி போனதெல்லாம் பார்த்தோம்ல ஹனி கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. மீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்காது. டிஎன்பிசி எக்ஸாமில் வந்துட்டு கேட்டு அடிச்சு துவச்ச கொஸ்டின் இதெல்லாம். A revised estimate is prepared. ஒரு ரிவைஸ் எஸ்டிமேட் வந்துட்டு எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு ரிவைஸ் எஸ்டிமேட் வந்துட்டு எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ரிவைஸ் எஸ்டிமேட் இஸ் when the sanctioned estimate is likely to exceed more than the 5% without structural alteration. ஸோ இது கரெக்டு. ரைட்டா. வந்துட்டு எக்ஸீட் 5% எக்ஸீட் ஆகுது. ஓகேங்களா. எக்ஸீட் ஆகுது முக்கியமாக வித்தவுட் ஸ்ட்ரக்சரல் ஆல்ட்ரேஷன். Without structural alteration. When there is material deviation of structured nature. illa. When the sanctioned estimate is likely to exceed more the 5% with important structural alterations. illa. When the expenditure of the work exceeds 20% of the administrative approval. அதுவும் இல்லை. ரைட்டா. நல்லா போடுங்க. சாங்ஷன்ட் எஸ்டிமேட்டை விட 5% அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு இது வரும். ஓகேங்களா. இந்த ரிவைஸ் எஸ்டிமேட் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே. ஆப்ஷன் ஏ. ரைட்டா. ஆப்ஷன் ஏ. Calculate the total charge given to 3 laborers for their earthwork excavation with them covering a 9 am to 6 pm with the hourly working charges of rupees 50. Right. Hourly working charges of rupees 50. So 9 am to 6 pm சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 9 am to 6 வேணா 10, 11, 12, 13, 14, 15 சாரி 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 9 மணி நேரம். 9 hours. ஓகேங்களா. 9 hours. எத்தனை பேர்? given to 3 laborers. ஓகேங்களா. அப்போ 3 laborers எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்லி வந்துட்டு 50. அப்போ 9, 7, 27 × 50. ரைட்டா. ஸோ போட்டிங்கன்னா 7, 5, 35, 5, 1350 வரும். ஓகேங்களா. 1350 ரூபா. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா. ஆப்ஷன் ஏ 1350. ஓகே. 1350. ஆப்ஷன் ஏ. Allowance for contingencies can be expressed as percentage of. ஸோ எதோட பர்சன்டேஜாக வந்துட்டு கண்டின்ஜென்சிஸ் இது பண்ணுவாங்கன்னா டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்டோட இதாக தான் வந்துட்டு கண்டின்ஜென்சி ப்ரொவிஷனை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 3 to 5% வந்துட்டு இருக்கும். 3 to 5% ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா. கண்டின்ஜென்சிஸ் அப்படின்னா வந்துட்டு அன்ஃபார்சீன். ஓகேங்களா. அன்ஃபார்சீன் ஆர் இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்க இருக்க மாட்டோம். ஓகேங்களா. இது இப்படி நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறது சைட்டில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டின்ஜென்சிஸ் எக்ஸ்பென்ஸில் வந்துட்டு வரும். ஓகேங்களா. கண்டின்ஜென்சிஸில் வரும். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் எர்த்வொர்க். எர்த்வொர்க்கை மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம். Following method used to measure area and volume shall be nearest worked out to 0.01 meter square. ஓகே. கரெக்டு தான். ஏரியா வால்யூம் வந்துட்டு இந்த இதுக்கு தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். வால்யூம் ஷால் பி ஒர்க்ட் அவுட் டு த நியரஸ்ட் டு 0.02. இல்லை தப்பு. ஏரியா அண்ட் வால்யூம் ஷால் பி ஒர்க்ட் அவுட் டு த நியரஸ்ட் டு 0.03 மீட்டர் அண்ட் 0.03 மீட்டர். இல்லை தப்பு.
the area shall be worked out to nearest to இல்ல தப்பு ஆப்ஷன் ஏ தான் பார்க்குறேன். ஏரியா வந்துட்டு எது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 0.01 மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் வந்துட்டு 0.01 மீட்டர் கியூப். ஓகேங்களா, மீட்டர் கியூப். the farm work is measured in farm work ஓட யூனிட் என்னன்னு கேட்குறான். farm work அப்படின்னா வந்துட்டு ஷட்டரிங் அடிக்கிறோம்ல, அதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கொயர் மீட்டர். farm work வந்துட்டு ஆல்வேஸ் மெஷர்ட் இன் ஸோ ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, ஸ்கொயர் மீட்டர். in the execution of any work following functions are performed, mark the correct sequence they are performed அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு கரெக்ட் சீக்வன்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க, எப்படி வந்துட்டு இதாகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு. 1-1-1-9 வந்துட்டு ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸா இல்லை காலிங் ஃபார் டெண்டர்ஸா அப்படின்னு வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு எஸ்ஓஆர் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் தான். ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் வந்துட்டு போடுவோம், ரைட்டா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ரெடி பண்ணுவோம். ஸ்பெசிஃபிகேஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் எஸ்டிமேஷன். ஓகேங்களா, எஸ்டிமேட்டிங். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டெண்டருக்கு கால் பண்ணுவோம், காலிங் டெண்டர்ஸ். எடுத்த உடனே வந்துட்டு டெண்டர் கால் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஷெட்யூல் ஆஃப் ரேட், ஸ்பெசிஃபிகேஷன், எஸ்டிமேட்டிங், காலிங் டெண்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இது ஃபிக்ஸிங் அப் ஒர்க் ஏஜென்சி, எந்த ஒர்க் ஏஜென்சின்னு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, காலிங் அப் ஒர்க் ஏஜென்சி. ஸோ அதுக்கப்புறம் தான் சூப்பர்விஷன். ஓகேங்களா, சூப்பர்விஷன். ஸோ சூப்பர்விஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணி ஒர்க் இது பண்ணி ரன்னிங் பில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரன்னிங் பில் கொடுத்தோன்னே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பில் ஃபார் பேமெண்ட் டு த கான்ட்ராக்டர் வரும். லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆஃப் த இஎம்டி, ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். ஓகேங்களா, இஎம்டி வந்துட்டு 2% வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்போம், அதை வந்துட்டு தருவோம். அது செக்யூரிட்டி டெபாசிட் வந்துட்டு தருவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். ஓகேங்களா, சாரி, இதுதான் வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். சாரி. ஓகே, the form used in public works for measurement. ஓகேங்களா, அது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, form used in public works for measurement வந்துட்டு எந்த ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுதான் வந்துட்டு ஃபார்ம் 23. ஓகேங்களா, ஃபார்ம் 23. இப்போ ஃபார்ம் 21 அப்படின்னு இருக்குன்னா அது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு மஸ்டர் ரோல். ஓகேங்களா, மஸ்டர் ரோல் ரிலேட்டட். ஃபார்ம் 23 வந்துட்டு அதுதான் வந்துட்டு இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் இன் எம்புக். ஓகேங்களா, எம்புக்கில் இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் ஒர்க்ஸ் இருக்குது, அதுதான். ரைட்டா, அடுத்தது ஃபார்ம் 22. ஓகேங்களா, ஃபார்ம் 22. ஃபார்ம் 22 எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ கேஷுவல் த லேபர் ரோலுக்கு. ஓகேங்களா, லேபர் ரோலுக்கு. ஓகே, சந்தோஷ்குமார். ஓகே, பக்கா ஃபார்ம் 23 கரெக்டு. ரைட்டா, ஸோ அடுத்தது ஃபார்ம் 24. ரைட்டா, ஃபார்ம் 24 எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பில். அதுக்கு ஃபர்ஸ்ட் பில்லுக்கு ஃபைனல் பில்லு கொடுக்குறது தான் வந்துட்டு இது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு ஃபார்ம் 24. ஓகே, ஸோ 14th, the method that measures the changes in the price of inputs to the construction process by monitoring separately the cost of each factor is called என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, the method, நல்லா கவனிச்சு கொஷினை படிங்க. ஓகேங்களா, the method that measures changes in the price of inputs to the construction process by monitoring separately the cost of each factor. ரைட்டா, ஒரு இதோட பிரைஸ் வந்துட்டு ஏறிட்டே இருக்கு. ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸோட அந்த இன்புட்ல என்னென்ன வருதோ அந்த பிரைஸ் வந்துட்டு ஏறிட்டே இருக்கு. அதை தனியாக மானிட்டர் பண்ணுறதுக்கு அதோட பேர் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அதுதான் வந்துட்டு இன்புட் இண்டைசஸ். ஓகேங்களா, இல்லைனா இதுக்கு பேர் இன்புட் ப்ரைஸ் இண்டைசஸ். ஓகேங்களா, இன்புட் ப்ரைஸ் இண்டைசஸ். ஓகேங்களா, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வந்துட்டு ப்ரைஸஸ் வந்துட்டு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை மானிட்டர் பண்ணுறது. ஓகே, சந்தோஷ் கரெக்டு. ஓகேங்களா, சந்தோஷ் கரெக்டு. ரைட்டா, ஸோ அதுதான் cubical content of a building அப்படின்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்ம இது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு cubical content is equal to plinth area into height. இதான் வந்துட்டு ஃபார்முலா, plinth area into height. அப்போ plinth area அப்படின்னா என்ன? ஸோ
ஸோ plinth area is equal to length into breadth. ஓகேங்களா, அப்போ length into breadth into height, அதுதான் வந்துட்டு cubical content. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகே, சந்தோஷ் கரெக்ட். Which of the following rules, right? Which of the following rules of measurement book is true? ஸோ மெஷர்மெண்ட் புக் எது கொடுத்துருக்கல வந்துட்டு எது இங்கே ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. டைமென்ஷன்ஸ் ஷுட் பி என்டர்டு இன் ஆர்டர் ஆஃப் த லென்த், பிரெத் அண்ட் திக்னஸ். கரெக்ட், அப்படி தான் இது பண்ணும். ஸோ எல்லு பிஏ இங்கே திக்னஸ் இல்லைனா டெப்த் அப்படின்னு இருக்கும், அந்த இதில் தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, சரண்யா சரவணகுமார். ஓகே கரெக்டு. ஓகேங்களா, கரெக்ட், சரண்யா சரவணகுமார் போனதுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். மெஷர்மெண்ட்ஸ் கேன் பி ரெக்கார்டட் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். வாய்ப்பே இல்லை. Measurements of the same item under different conditions can be recorded together. Chance, no chance. Description of work is not necessary for recording measurement. தப்பு, எல்லாமே தேவை. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு கரெக்ட். ஓகே சந்தோஷ். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சவடம்மாள் ரைட்டு, கரெக்ட். ரைட்டா, 15C 16. ஓகேங்களா, கரெக்ட், சந்தோஷ் கரெக்ட். The rate of an item at store godown from public market at a given time is called. ஓகேங்களா, ஸ்டோர் குடவுன்ல வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, the rate of item at the store godown from public market at a given time. ரைட்டா, ஒரு given டைம்ல வந்துட்டு பப்ளிக் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரேட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் அன் ஐட்டம் மட்டும் ஸ்டோர் குடவுனில் தான் இருக்குது, ஆனால் பப்ளிக் மார்க்கெட்லேருந்து வாங்கியாச்சு. ஒரு அந்த டைமில் வாங்கின டைமில் வந்துட்டு அதோட ரேட் என்ன அப்படின்னா அதுதான் மார்க்கெட் ரேட். ஓகேங்களா, மார்க்கெட் ரேட். ரைட்டா, அதுதான் வந்துட்டு மார்க்கெட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் ஐட்டம் ரேட் அப்படின்னா அந்த ஒரு ஐட்டத்துக்கான தனியான ரேட் என்னவோ அதுதான் ஐட்டம் ரேட். இது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். ஸ்டோரேஜ் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ யார் கரெக்டு? ஸ்டோரேஜ் ரேட்னா வந்துட்டு, ஓ சாரி, இது ஒரு நிமிஷம், மார்க்கெட் ரேட் தான். இது மார்க்கெட் ரேட் தான். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் ரேட் கிடையாது. ரைட்டா, ஸோ ஸ்டோரேஜ் ரேட்னா இந்த ஸ்டோர் பண்ணுறோம்ல, நம்ம இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஓகேங்களா, அதாவது இப்போ ஒரு மெட்டீரியலை நம்ம ஒரு பன்னீர் வாங்குகிறோம், பன்னீரை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த பன்னீருக்கான ரெண்ட் என்ன, அந்த பன்னீர் வைக்கிறதுக்கு அதுக்கான எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன, இது எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண, அதுதான் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரேட். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஸ்டோரேஜ் ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு மார்க்கெட் ரேட். ஓகேங்களா, மார்க்கெட் ரேட். மார்க்கெட் ரேட் வந்துட்டு ஆன்சர். ஸோ சவடம்மாள் கரெக்ட். ஓகேங்களா, சவடம்மாள் கரெக்ட். The schedule of bars does not contain என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, schedule of bars does not contain. ஷெட்யூல் ஆஃப் பார்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு என்ன ஷேப்பில் பெண்ட் பண்ணுறாங்க, பெண்டிங் இது இருக்கும். அந்த பாரோட லென்த் எவ்வளோ இருக்கும், டோட்டல் வெயிட் ஆஃப் ஈச் பார் இருக்கும். ஸோ அதில் இல்லாதது என்னன்னா த லேபர் ரிக்வயர்ட் ஃபார் ஈச் பார், இது வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு இருக்காது. ஓகே, இது வந்துட்டு இருக்காது. ஓகே, யார் ஆன்சர் சொல்கிறா 19க்கு? 19. ஓகே, ஏ சந்தோஷ் கரெக்ட். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் ஹனிகாம் பிரிக் ஒர்க் வித் திக்னஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பிரிக் இன் 1:4 மார்டர்? ஓகேங்களா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹனிகாம் பிரிக் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஹனிகாம் பிரிக் ஒர்க்கோட மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. வித் திக்னஸ் ஈக்குவல் டு ஆஃப். ஸோ அது எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ நமக்கு வந்துட்டு ஹனிகோம் பிரிக் ஒர்க் அப்படின்னாலே வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஹனிகோம்ப் அப்படின்னாலே வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஹனிகோம்ப் அப்படின்னாலே வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா, ஓகே 20C. ஓகே கரெக்ட் சந்தோஷ். Which of the following quantities is not measured in square meter? ஸ்கொயர் மீட்டரில் எதை வந்துட்டு மெஷர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஓகே சரண்யா சவடம்மாள் 20th கொஷின் கரெக்ட். ஸோ 21 பார்க்கலாம். ஓகேங்களா, எதை வந்துட்டு நம்ம இதில் மெஷர் பண்ண மாட்டோம் ஸ்கொயர் மீட்டரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெயிண்டிங் ஆன் வால்ஸ் அண்ட் அண்டர் சைட் ஆஃப் த ஸ்லாப், இது ஸ்கொயர் மீட்டர். லீஃப் ஆஃப் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இதுவும் ஸ்கொயர் மீட்டர் தான். டேம் ப்ரூஃப் கோர்ஸும் ஸ்கொயர் மீட்டர் தான். அப்போ இதுதான். ஸோ இது RCC இது வந்துட்டு M3. ஓகேங்களா, ஓகே சந்தோஷ் கரெக்ட்.
டெட் மேன் இஸ் அ டேர்ம் ரிலேட்டட் டு கால்குலேட்டிங் எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ டெட் மேன் வந்துட்டு அது எதோட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு டெட் மேன். ஸோ சவடமால் சரண்யா போனதுக்கு கரெக்ட். ஓகே கரெக்ட். ஸோ டெட் மேன் அப்படிங்கிற டேர்ம் எதுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க? ஸோ எர்த் ஒர்க் இல்லைனா எக்ஸ்கவேஷன் இதோட ரிலேட் ஆன டேர்ம் தான் வந்துட்டு டெட் மேன் அப்படிங்கிற டேர்ம். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு டெட் மேன். ஓகே, டெட் மேன் அப்படிங்கிற டேர்ம். ஸோ இந்த சில இடத்துலலாம் பார்த்தோம்னா அன்டிஸ்டர்ப்டாக வந்துட்டு சில பூமி மேலே வந்துட்டு ஏதாவது இருக்கும். அன்டிஸ்டர்ப்டு ஒரு கான்கிரீட் பிளாக்கு அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு மணல் இது ரைட் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதை தான் வந்துட்டு டெட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கவேஷன் போது வந்துட்டு அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ சவடமால் கரெக்ட். த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹாஃப் பிரிக் வால். ஓகேங்களா, ஹாஃப் பிரிக் வாலோட யூனிட் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, ஸ்கொயர் மீட்டர். ஸோ இது ஏற்கனவே பார்த்தது தான் ஹாஃப் பிரிக் வால். The excavation is to be carried out in an ordinary soil for a foundation which includes lift of 1.5 meter and dispose up to 30 meter. The volume of earthwork that can be excavated by a single builder Mazdoor in one day as per Central Public Works Department எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்குறது கொஷின் பெருசு ஒன்றும் இல்லை. அவுட் டர்ன் ஆஃப் லேபர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவுட் டர்ன் TURN. ஓகே, அவுட் டர்ன் ஆஃப் அ லேபர். அவுட் டர்ன் ஆஃப் அ லேபர் எவ்வளோ அதுதான் வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு லேபரோட அவுட் டர்ன் எர்த் ஒர்க்கில் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு சிபி அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் 3m³ ஆப்ஷன் சி அதுதான் வந்துட்டு ஒரு லேபரோட அவுட்கம். ஓகேங்களா, இது வந்துட்டு சாதா சாயிலில். இதே ஹார்ட் சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 2m³. ஓகே, ஸோ சந்தோஷ் கரெக்டு. ஓகேங்களா, போன கொஷினுக்கு வந்துட்டு ஸோ சரண்யா சவடமால். ஓகே, ராஜேஸ்வரி ராஜி கரெக்ட். ஓகே, ராஜேஸ்வரி ராஜி போனதுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு ராஜேஸ்வரி ராஜி ஓகே கரெக்ட். 24th. The unit of payment. Okay, the unit of payment for earthwork for embankment. ஸோ எம்பேங்க்மெண்ட்லாம் வந்துட்டு இப்போ ஜென்ரலாக எர்த் ஒர்க் வந்துட்டு M³ இது பண்ணுறோம். எம்பேங்க்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு இப்படி குழி நோண்டி சைடில் இப்படி குமிச்சு வச்சுருப்போம். ஓகேங்களா, சைடில் இப்படி குமிச்சு வச்சுருப்போம். ஸோ இதை தான் வந்துட்டு எம்பேங்க்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, எம்பேங்க்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. யூனிட்ஸ் ஆஃப் பேமெண்ட் எதில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எதில் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, மீட்டர் கியூப்பில் தான் வந்துட்டு அதுவும் வந்துட்டு பண்ணுவோம். ஓகே, so option D. Okay, option D. In estimation of quantity of plastering work, quantity of deduction for openings allowed for 2 meter square. ஓகேங்களா, குவான்டிட்டி வந்துட்டு அந்த டிடக்ஷனுக்கு வந்துட்டு 2 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் எவ்வளோ என்ன டிடக்ஷன் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 2 மீட்டர் ஸ்கொயருக்கு வரைக்கும் இருந்தால் ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு 0.5 மீட்டர் ஸ்கொயர் இதுக்கு மேலே கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு டிடக்ஷன் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு மேலே இருந்தால் தான் டிடக்ஷன் இஸ் அலோட். ஓகேங்களா, டிடக்ஷன் ஃபார் ஓப்பனிங் அலோடு ஃபார் 2 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டிடக்ஷன் வந்துட்டு ஒரு ஃபேஸ். ஓகேங்களா, 1 ஃபேஸ் டிடக்ஷன் இஸ் அலோடு ஃபார் 1 ஃபேஸ். 26D யார் சொன்னா? சந்தோஷ். ஓகே, ஸோ கொஞ்சம் அந்த கொஷின் நம்பரை போட்டுருங்க. சந்தோஷ் போடுற மாதிரி கொஷின் நம்பரை போட்டு அந்த ABCDன்னு போட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். டக்குன்னு அப்படியே வருதா டி இதுன்னு எந்த கொஷினுக்குன்னு சரியாக தெரியல. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டிடக்ஷன் இஸ் அலோடு ஃபார் 1 ஃபேஸ் ஆஃப் த வால். ஓகேங்களா, 1 ஃபேஸ் ஆஃப் த வால். பிளாஸ்டரிங் திக்னஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். 12 mm. ஓகேங்களா, 12 mm பிளாஸ்டிங் திக்னஸ். ரைட்டா, ஸோ ராஜேஸ்வரி சரண்யா உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், கொஷின் நம்பர் போட்டு மட்டும் ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா, 26C 27C அந்த மாதிரி கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் போடுங்க.
the unit of measurement ஓகேங்களா the unit of measurement is square meters in the case of எந்த கேஸ்ல வந்துட்டு square meters அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா so RCC structure இது வந்துட்டு m cube hollow concrete block wall இது வந்துட்டு m cube தான் mostly cement concrete m cube தான் okay pointing work இதுதான் வந்துட்டு meter square ரைட்டா இதுதான் வந்துட்டு meter squareல வந்துட்டு இருக்கும் okay street inlets sorry street inlets for draining rainwater are located along the roadside on straight roads at an interval of எவ்வளவு தூரத்துல வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா street inlets so மழை தண்ணி உள்ளார drain ஆகி போணும்ல so அதுக்கானது street inlets வந்துட்டு என்ன டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க so ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் C ஓகேங்களா 27 க்கு யார் ஆன்சர் சொன்னா அப்படினா வந்துட்டு சந்தோஷ் சரண்யா ராஜேஸ்வரி மூணு பேருமே கரெக்ட் ஓகே சூப்பர் கரெக்ட் ஓகேங்களா சோ 28 க்கு C 30 to 60 மீட்டர் ஓகேங்களா சோ ஸ்ட்ரீட் இன்லெட்ஸ் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கணும் ஸ்ட்ரைட் ரோட்ஸ்ல இருந்து ஓகேங்களா சோ இட் இஸ் ஆப்ஷன் C ஓகேங்களா 30 to 60 மீட்டர் For big work or projects, the percentage estimated cost provided in the estimate for purchase of tools and plants. ஓகேங்களா tools and plantsக்கு வந்துட்டு எவ்வளவு percentage அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா tools and plantsக்கு ஜெனரலா 1 to 1.5% வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா tools and plantsக்கு ஓகே சோ கேக்கலாம் tools and plants வந்துட்டு 1 to 1.5 contingency எல்லாம் காமனா கேக்குற क्वेश्चन 3 to 5% அதுக்கு அப்புறம் அந்த sanitary wears அந்த இதுக்கு ஓகேங்களா அதுக்கு வந்துட்டு 8% வந்துட்டு வரும் சோ இதெல்லாம் காமனா கேட்கக்கூடிய கேள்வி ஓகேங்களா எப்பவுமே கேட்கக்கூடிய கேள்வி சோ SSC RRB TNPSC எல்லாத்தையும் காமனா கேட்கக்கூடிய கேள்வி இது மூணுமே ரைட்டா ஓகே சோ 29 வந்துட்டு B ஓகே சந்தோஷ் கரெக்ட் ஓகே சரண்யா கரெக்ட் So 1 to 1.5%. What percentage of total cost is added to the schedule of rates of public department for overhead cost? ஓகேங்களா overhead costக்கு எவ்வளவு வந்துட்டு ஆட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க So overhead expenseக்கு வந்துட்டு எவ்வளவு ஆட் பண்றாங்க So overhead cost அப்படினா ஜெனரலா என்னன்னு தெரிஞ்சுங்க ஓகேங்களா சாரி overhead cost ஓகேங்களா overhead cost அப்படினா வந்துட்டு இப்ப அட்வர்டைசிங் பண்றாங்க ஓகேங்களா அட்வர்டைசிங்க்கு வர்றது இதல தான் ஒரு overhead expenses ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டுறோம் இன்சூரன்ஸ் ஓகேங்களா ஏதாவது இன்ட்ரஸ்ட் பே பண்றோம் ஓகேங்களா வேற ஏதாவது லீகல் கேஸ் வந்துட்டு நடக்குது அதுக்கான செலவு பண்றோம் ஓகேங்களா இது எல்லாமே ஓவர்ஹெட் காஸ்ட்ல தான் அது வந்துட்டு 10% ஓகேங்களா 10% ரைட்டா ஓகே எப்பயுமே வந்துட்டு அது 10% வந்துட்டு இருக்கும் ரைட்டா சோ சந்தோஷ் கரெக்ட் ஓகே 10% deduction at the L junction of a wall for total length of the central line is என்ன அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க ஓகேங்களா deduction at L junction la வந்துட்டு deduction வந்துட்டு central line method la வந்துட்டு இப்படி இருக்கு அப்படினா ஒரு L junction ல for the total length of the central line ஓகேங்களா center line method ல ஓகேங்களா சோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படினு கேக்குறாங்க அதாவது center line method ல வந்துட்டு deductionே இருக்காது no deduction ஆப்ஷன் B ஓகேங்களா உங்களுக்கு நம்ம லாங் வால் ஷார்ட் வால் மெத்தட்ல தான் வந்துட்டு ஒரு சைட வந்துட்டு நம்ம டிடெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா லாங் வால் எடுக்கும்போது அந்த ஷார்ட் வாலோட ஒரு இத வந்துட்டு டிடெக்ட் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் ஓகே சென்டர் லைன் அப்படினு வரும்போது டிடெக்ஷன் எதுவும் இருக்காது இப்படி இருக்கு அப்படினா வந்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படினா இதோட சென்டர்ல இப்படியே நம்ம எடுத்துட்டு போவோம் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இப்படியே நம்ம லெந்த் எடுத்துட்டு போயிரோம் ஓகேங்களா there won't be any deduction இப்படி தான் இருக்கும் சென்டர் லைன் சோ இதே லாங் வால் ஷார்ட் வால்னு வரும்போது இந்த லெந்த் இந்த நம்ம இந்த லாங் வால் எடுக்கும்போது இது டோட்டலா எடுத்துக்கும் ஓகேங்களா டோட்டலா எடுத்துக்கும் அப்ப இந்த ஷார்ட் வாலோட லெந்த் இங்க டிடெக்ட் ஆகும் ஓகே இப்படி எடுத்துக்கும்
ஓகே ஸோ டிடக்ஷன் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இதில் பண்ண மாட்டோம் ஓகேங்களா 31B சவடமால் கரெக்ட் ஓகே which of the following is the unit of measurement of sills of window ஸோ விண்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு கான்கிரீட் இது போடும் எப்படி கதவுக்கு மேலே லென்டல் போடுறோமோ ஓகேங்களா அந்த கதவு லென்டல் போடுற மாதிரி விண்டோவுக்கு இருக்கிறது வந்துட்டு சில் மேட் ஓகேங்களா சில் மேட் இல்லைனா சில் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சில் ஸ்லாப் ரைட்டா வாட் எவர் இட் இஸ் எது வேணால் எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லுவோம் சில் மேட் ஆர் சில் ஸ்லாப் ஓகேங்களா ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர் 32B சாரி பி இல்லை ஓகே பி இல்லை 32 வந்துட்டு டி ஓகேங்களா சில்மேட் வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர்ஸில் தான் வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணுவோம் ஓகேங்களா ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஸ்கொயர் மீட்டர் wooden surface requires dash coats of plastering அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க wooden surfaceல வந்துட்டு எத்தனை கோட் பிளாஸ்டரிங் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ 33 wooden surfaceல எத்தனை கோட்ஸ் பிளாஸ்டரிங் வந்துட்டு நம்ம பண்ணணும் ஓகே பிளாஸ்டரிங் வந்துட்டு எத்தனை கோட் வந்துட்டு பண்ணணும் wooden surfaceல ஆன்சர் wooden surface requires dash coats of plastering 33A வா சரண்யா சந்தோஷ் ஏ நல்லா கவனிச்சுங்க wooden surfaceல பிளாஸ்டரிங் பண்ண தேவையில்லை ஓகேங்களா wooden surfaceல எதுக்கு நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறோம் பிளாஸ்டரிங் பண்ணவே தேவையில்லை பெயிண்டிங் தான் பண்ணுவோம் பிளாஸ்டரிங் பண்ண மாட்டோம் ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பண்ணுற ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் பிளாஸ்டிங் வந்துட்டு செவுத்துக்கு தான் பண்ணுவோம் உடன் சர்ஃபேஸ்க்கு எதுக்கு நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம் அதுக்கு பேர் பெயிண்டிங் ஓகேங்களா பெயிண்டிங் யார் கரெக்ட் சவடம்மால் கரெக்ட் ஓகே which of the following is not measured in cubic மீட்டரில் எது மெஷர் பண்ணுறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்துட்டு கியூபிக் மீட்டரில் மெஷர் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ எது மெஷர் பண்ணுறது இல்லை அப்படின்னா வந்துட்டு எது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பிரிக் ஒர்க் எம் கியூப் கான்கிரீட் ஒர்க் எம் கியூப் ஸோ எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் எம் கியூப் ஓகே ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரே இது பிளிந்த் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயரில் தான் மெஷர் பண்ணும் ஓகேங்களா பிளிந்த் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் ஸ்கொயர் ஸோ ஆப்ஷன் டி ஓகேங்களா ஆப்ஷன் டி the unit of measurement in the estimation for reinforcement of RCC work ஓகேங்களா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தான் ஓகேங்களா இதில் அவங்க கேட்டிருக்கிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க ரைட்டா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து குவிண்டால் சிம்பிள் கொஸ்டின் இது ஓகேங்களா ஆர்சிசியில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு குவிண்டாலில் மெஷர் பண்ணுறோம் ஓகே குவிண்டால் ரைட்டா குவிண்டால் போன கொஷினுக்கு சந்தோஷ் சவடமால் எல்லாம் கரெக்ட் ஓகேங்களா ஸோ 35க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே பி சந்தோஷ் கரெக்டு சரண்யா கரெக்டு ஓகே எங்கே அவங்க சவடம்மால் ஓகே 35B ஆன்சர் ஓகேங்களா 35B குவிண்டாலில் மெஷர் பண்ணுவோம் ஆர்சிசி இதுனா வந்துட்டு கம்பி தான் கேட்குறாங்க இதில் வெறும் கம்பி மட்டும்தான் சரிங்களா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா கம்பி கம்பி மட்டும் என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குவிண்டால் அக்யூரசி இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம் ஒரு நிமிஷம் அக்யூரசி இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த வால்யூம் இன் கியூபிக் மீட்டர் ஷுட் பி நியர் டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் முன்னாடியே பார்த்தோம் ஆப்ஷன் டி 0.01 m கியூப் ஏரியா அப்படின்னா 0.01 மீட்டர் ஸ்கொயர் ஸோ இது வந்துட்டு வால்யூம் அப்படிங்கிறதுனால வால்யூம் வந்துட்டு 0.01 மீட்டர் கியூப் ஓகேங்களா 0.01 மீட்டர் கியூப் ரைட்டா ஸோ 36 டி சந்தோஷ் கரெக்டு வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் 1.5 brick wall மேட் அப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடுலார் பிரிக் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் மாடுலார் பிரிக்கில் இதான 1.5 brick wallோட சைஸ் இது என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா திக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஓகே ஸோ என்னன்னு சொல்லுங்கள் 36D ஓகே கரெக்ட் சவடம்மால் சந்தோஷ் கரெக்ட் ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொன்னுங்க ஓகே
ஸோ 1.5 கல் அப்படிமோ திக்னஸ் ஆஃப் 1.5 brick wall மேட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடுலார் brick. ஸோ இதோட இது என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? சாரி, ஓகே சாரி, ஒரே நிமிஷம். ஓகே, 1.5 brick wallோட மாடுலர் திக்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 37 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆப்ஷன் வந்துட்டு பி 30. ஓகேங்களா? 30 அதுதான் வந்துட்டு ஆன்சர். ரைட்டா? ஓகே, ஸோ எப்படின்னா 19 சென்டிமீட்டரு. ஓகேங்களா? ப்ளஸ் 9 சென்டிமீட்டர். ரைட்டா? ஒரு சைடு வரும். ஸோ அதாவது ஏன்னா ஒரிஜினல் சைஸ் 19 × 9 × 9 சென்டிமீட்டர். ஸோ 1.5 brick wallனா ஸோ 19 ஒரு சைடு வந்துடும். ப்ளஸ் 9 ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் மாட்டர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 29 வந்துடும். நியர்லி ஈக்குவல் டு 30. ஓகே, அக்யூரசி இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா ஷுட் பி. ஸோ அக்யூரசி இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏரியா இது பண்ணும்போது என்ன அக்யூரசி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ அக்யூரசி வந்துட்டு 0.01 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? 0.01 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். யாரு கரெக்டு? ஸோ 38 யாரு கரெக்டு? 38C. ஓகே, சந்தோஷ். Calculate the weight, ஓகேங்களா, per meter length of 25 mm dia steel bar placed at a spacing of 250 mm center to center அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இது என்ன, சென்டர் பை 1 மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெயிட் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? வெயிட் கண்டுபிடிக்கிறது தான். ரைட்டா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா d²/162. ஓகேங்களா? d²/162. ஸோ டயமீட்டர் அப்படின்னா வந்துட்டு 25 ஸ்கொயர் டிவைடட் பை 162. ஓகேங்களா? உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நியர்லி 25னா 625 டிவைடட் பை 162. ரைட்டா? 162 போட்டிங்கன்னா நியர்லி 15.43 வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி 15.43. ஓகே, 15.43 kg. ஓகே, ஸோ சந்தோஷ் கரெக்ட். ஓகேங்களா? accuracy in the measurement of the thickness of a slab or sectional dimension of a column and beam in centimeterல வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். ஸோ சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட் ஆஃப் திக்னஸ். ஓகேங்களா? இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு 0.05 வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ரைட்டா? 0.05 இல்லை 0.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 0.5 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கணும். ஓகே, டைமென்ஷன் வந்துட்டு 0.5 சென்டிமீட்டர். கிரவுட்டிங் ஆஃப் த கிராக்ஸ் இஸ் மெஷர்ட் இன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? கிரவுட்டிங் அப்படின்னா வந்துட்டு கிரவுட்டிங்னாலே தெரியும், ஒரு எங்கேயாவது கிராக் இருக்கும், அந்த கிராக் வழியாக அப்படியே வந்துட்டு போகும். ஓகே, கிராக் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே வந்துட்டு நம்ம கிரவுட்டிங் கான்க்ரீட் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்துட்டு இது பண்ணும். ஓகேங்களா? கிரவுட்டிங் யூஸ்வலாக மெஷர்டு எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு மீட்டரில். ஓகே, கிரவுட்டிங் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர். Okay, grouting is measured in meter. ஒரே நிமிஷம். 625 divided by 162. meter. Okay, which of the following is Rajeshwari, Santosh, Savadamal correct. Which of the following is not measured in square meter? மேலே இருக்கிறதுல வந்துட்டு எது ஸ்கொயர் மீட்டரில் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டால் பாயிண்டிங் மீட்டர் ஸ்கொயர் பார்த்தோம், டிபிசி மீட்டர் ஸ்கொயர், ஷட்டரிங் மீட்டர் ஸ்கொயர்.
ஸோ ட்ரிப்பிங் கோர்ஸ்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல அதுதான். ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளோ மீட்டர் வந்துட்டு போகுது அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு கிடையாது, இதெல்லாம் வராது. ஓகே, வராது. What is the density of mild steel in quintal per cubic meter? ஓகேங்களா. density of mild steel எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. in quintal per இந்த மீட்டர் கியூப். ஓகேங்களா. ஸோ இதோடது வந்துட்டு 7850 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா. மீட்டர் கியூப். ஸோ இவங்க குவிண்டாலில் கேட்கறதுனால வந்துட்டு 7850 இன்ட்டு ஸோ 10 power -2 அப்படின்னு வரும். -2 டிவைடட் பை 1 m³ அப்படின்னு வரும். ஸோ 78.50. ஓகேங்களா. ஸோ 78.5 ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 43 வந்துட்டு பி. சந்தோஷ் கரெக்ட். ஓகே. which one is the correct option for the dam proof course? dam proof courseக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கல எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. it is measured in cubic meter. தப்பு. it is measured in running meter. தப்பு. it is not provided at the sill of the doors. correct. it is provided for half the width of the plinth wall. இல்ல, தப்பு. ஓகேங்களா. ஸோ sill of the doorsல வந்துட்டு இது கொடுக்கறது இல்லை, டோரோட சில்ல வந்துட்டு நம்ம இது கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா. கரெக்ட். what is the thickness in inches of the one brick wall made up of traditional brick? ஓகேங்களா. ஸோ பிரிக்கு வந்துட்டு அதோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரெடிஷ்னல் பிரிக்கில் இது பண்ணால் அதோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ திக்னஸ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இட் இஸ் 9 inch. ஓகேங்களா. 9 inch திக்னஸ் ஆஃப் ஒன் பிரிக் வால். ரைட்டா. ஒன் பிரிக் வால். ஸோ இதில் நிறைய இருக்குது. ஒன் பிரிக் வால் அப்படின்னு கேட்டால் இன்ச்சில் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ 9 inch. ஓகேங்களா. 9 inch. அதே வந்துட்டு இப்போ ஹாஃப் பிரிக் வால் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு 9/2 அதாவது 4.5 inch. ஓகேங்களா. ஸோ திக்னஸ் ஆஃப் 1.5 brick wall அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. 1.5 brick wall. ஸோ அது வந்துட்டு 13 1/2 inch. ஓகேங்களா. அடுத்த திக்னஸ் ஆஃப் 2 brick wall அப்படின்னா 18 inch. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் ஏ 9 inch தான் வந்துட்டு இது. இன்ச்சஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, சென்டிமீட்டரில் கேட்கல, அதனால் நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஃபார் சப்ளை லைம் இஸ் மெஷர்டு இன் எதில் வந்துட்டு லைம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. லைம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் குவிண்டால்ஸில் தான் வந்துட்டு மெஷர் பண்ணும். ஓகேங்களா. லைம் இஸ் ஆல்வேஸ் மெஷர்டு இன் குவிண்டால்ஸ். ஓகேங்களா. சிமெண்ட் வந்துட்டு 50 bags இந்த மாதிரி 50 kg பேக்ஸில் இது பண்ணும். பட் லைம் இஸ் மெஷர்டு இன் குவிண்டால்ஸ். ஓகேங்களா. குவிண்டால்ஸ். லைம் இஸ் மெஷர்டு இன் குவிண்டால்ஸ். ஓகேங்களா. 46th. Pick up the correct statement from the following. Density of normal concrete is about ஓகேங்களா 2400 kilogram per cubic meter அப்படின்னு வந்துட்டு கேட்குறா சொல்கிறாங்க. ஓகேங்களா. இல்லை 2000 இது வந்துட்டு கிடையாது. ரைட்டா. ஒரே நிமிஷம். டென்சிட்டி ஆஃப் நார்மல் கான்கிரீட் வந்துட்டு 2400 வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா. ஒரே நிமிஷம். பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இல்லை, கரெக்டு தான். 2400 kg இது வந்துட்டு கரெக்டு. டென்சிட்டி ஆஃப் லைட் வெயிட் கான்கிரீட் இஸ் அபவுட் 1900 kg இதுவும் வந்துட்டு கரெக்டு தான். டென்சிட்டி ஆஃப் ஹெவி கான்கிரீட் வந்துட்டு 3580 இதுவும் கரெக்டு தான். ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. இது தனியாகவே கூட நோட் பண்ணிங்க. நார்மல் கான்கிரீட் அப்படின்னா வந்துட்டு 2400 கிலோகிராம் பர் m³. ஓகே. இது வந்துட்டு 1900 கிலோகிராம் பர் m³. ஸோ இன்னொன்று 3850 கிலோகிராம் பர் m³. ஓகே. 3800 கிலோகிராம் பர் m³. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட்.
வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷரிங் கார்னிஸ் ஓகேங்களா. கார்னிஸ் வந்துட்டு எதில் மெஷர், கார்னிஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னா அந்த இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ரன்னிங் மீட்டரில். ஸோ இப்படி பில்டிங் கார்னரில் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதை கார்னிஸ் அப்படிம்பாங்க. அதை டோட்டல் அந்த இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்துட்டு வரும். அது என்ன யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் மெஷர்ட் இன் ரன்னிங் மீட்டரில் அது மெஷர் பண்ணுறாங்க. இட் இஸ் மெஷர்ட் இன் ரன்னிங் மீட்டர். ஓகே. For estimation of painted area ஓகேங்களா, painted area of semi corrugated asbestos sheet cement sheet percentage increase in area above plain area எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இது நம்ம இதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஓகேங்களா. 0.1% வந்துட்டு ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. 0.1% வந்துட்டு ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. 0.1 பிளெயின் ஏரியா வந்துட்டு 0, அதாவது 10% ஓகேங்களா. 10% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரல் காருகேட்டட் ஷீட் மேலே பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 14% இன்க்ரீஸ் இன் ஏரியா ரைட்டா. இதில் வந்துட்டு இந்த நைனிடால் பேட்டர்ன் ரூஃப் அப்படின்னு இருக்கு. நைனிடால் பேட்டர்ன் ரூஃப் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு 10% இன்க்ரீஸ் ஓகேங்களா. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வித் காரிகேட்டட் ஷீட்டு இல்லை இந்த செமி காரிகேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் அப்படின்னு வரும். அது வந்துட்டு 10% ஓகேங்களா. 10%. 49A சந்தோஷ் சவடம்மாள் எல்லாருமே கரெக்ட். For estimation of brick masonry, number of reduction is made for the end of the rafter up to the area ஸ்கொயர் இன்ச்சில் ஆஃப் எது வரைக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ராஃப்டரோட இதில் வந்துட்டு எது வரைக்கும் வந்துட்டு ஏரியாவை வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் பி 72 ஸ்கொயர் இன்ச் சரிங்களா. 72 ஸ்கொயர் இன்ச் வரைக்கும் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஓப்பனிங் வந்துட்டு அப் டு 155 இன்ச் ஸ்கொயர் வரைக்கும் ஓகே. ஓப்பனிங்னா வந்துட்டு 155 இன்ச் ஸ்கொயர் வரைக்கும். அதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ராஃப்டர் ரைட்டா, ராஃப்டர் இல்லை எண்ட் ஆஃப் பீமு போஸ்ட்டு ராஃப்டர் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 72 இன்ச் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ பி ராஜேஸ்வரி சவடம்மாள். சவுக்கத் ஆர் ஃப்ரேம் ஆஃப் த டோர் இஸ் மெஷர்டு இன் ரைட்டா. ஃப்ரேம் ஆஃப் அ டோர், ஒரு டோரோட ஃப்ரேம் வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா. டோரோட ஃப்ரேம் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. டோரோட ஃப்ரேம் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கியூப் ஓகேங்களா. இது மீட்டர் கியூபிக் மீட்டர். ஃப்ரேம் வந்துட்டு எம் கியூப் ரைட்டா. அதே வந்துட்டு டோரோட அந்த ஷட்டர் இருக்குல்ல, டோரோட ஷட்டர் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. மீட்டர் ஸ்கொயர் ரைட்டா, மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு கியூபிக் மீட்டர் சவுக்கத் அப்படிம்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர் ஓகேங்களா. ஸ்கொயர் மீட்டரில் எது மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸ்கொயர் மீட்டரில் இங்கே இருக்கிறதுல எது மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கார்னிஸ் நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு மீட்டரில் இப்படி தான் சொன்னேன். கான்கிரீட் ஒர்க் எம் கியூப், ஷட்டரிங் மீட்டர் ஸ்கொயர், ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் வந்துட்டு குவிண்டால் ஓகேங்களா. குவிண்டால் ரைட்டா. 51 என்னது 51 ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. டி கிடையாது, ஏ. 52 வந்துட்டு சி ஷட்டரிங் ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கரெக்ட். ஸோ ஷட்டரிங் ரைட்டா, ஆப்ஷன் சி. யார் கரெக்டு? சந்தோஷ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எஸ்டிமேட்டட் பை யூசிங் பார் பெண்டிங் ஷெட்யூல். ஸோ இது ஈஸி தான். பார் பெண்டிங் ஷெட்யூலை வச்சு எது மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு என்னது ஸ்டீல் ஒர்க் தான் மெஷர் பண்ணுவோம். பார் பெண்டிங் ஷெட்யூலை வச்சு ஓகேங்களா. ஸ்டீல் ஒர்க் தான் மெஷர் பண்ணுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. The weight of the ingredients of a concrete mix is taken in kilograms. So water and aggregates are measured in liters. ஓகேங்களா. லிட்டர்ஸில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். The finished concrete is measured in cubic meter. D all of this. ஸோ இதில் எது வந்துட்டு கரெக்டு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே.
53. ஸோ 53D ஓகே கரெக்ட். 54ல எது கரெக்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, 54ல எது கரெக்டு? ஸோ 54D the weight of the ingredients வந்துட்டு கிலோகிராமில் எடுப்பாங்களா? நல்லா கவனிச்சிங்க. இது வந்துட்டு வெயிட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு எம் கியூப்லேயும் எடுப்பாங்க. ஓகேங்களா, எம் கியூப்லாம் வந்துட்டு ஒரு 1 மீட்டர் லென்த்து ஹைட்டு டெப்த்தோட ஒரு இது இருக்கும், இதுலேயும் எடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்துட்டு உங்களுக்கு கிலோகிராம் எடுத்துக்க மாட்டாங்க. வாட்டர் அண்ட் அக்ரிகேட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் லிட்டர்ஸ். அக்ரிகேட்ஸ் வந்துட்டு நம்ம இதில் லிட்டரில் வந்துட்டு மெஷர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, வாட்டர் வந்துட்டு என்ன நம்ம மெஷர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அக்ரிகேட்ஸ் மெஷர் பண்ண மாட்டோம். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இந்த ஃபினிஷ்டு கான்கிரீட் இஸ் மெஷர்ட் இன் கியூபிக் மீட்டர், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஸோ டியும் அப்போ ஆப்வியஸ்லி தப்பு. ஸோ ஆப்ஷன் சி. Which of the following is the unit of measurement of rivets? ரிவர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக் லாங் நெயில். ஸோ அடித்தோம் அப்படின்னா எடுக்க முடியாது. ஜீன்ஸ் பேண்ட்லலாம் இருக்கும் ரிவர்ட்ஸ். ஓகேங்களா, ரிவர்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்பயுமே நம்பர்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பெரிய இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாங் நெயில் இருக்கும். ஓகே, இதான் ரிவர்ட்ஸ் அப்படிமோ. Which of the following statement is correct for the units of measurement-க்கு எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 56. Bands of specified width are measured in running meter. கரெக்டு தான். ஃபஸ்ட்டு கொஷின் இது வந்துட்டு கரெக்டு தான். ஸோ bands of specified width are measured in running meter, கரெக்டு தான். Work consists of the linear measurement and is measured in square meter. ஸோ ஒர்க் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர் மெஷர்மெண்ட் அண்ட் இஸ் மெஷர்ட் இன் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா வந்துட்டு இது எல்லாத்துக்கும் கரெக்டாக வராது. ஓகேங்களா, எல்லா லீனியர் மெஷர்மெண்ட்டும் ஸ்கொயர் மீட்டரில் வராது, சிலது ரன்னிங் மீட்டர்லேயும் வரும். சிங்கிள் யூனிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சிங்கிள் யூனிட்ஸ்லாம் வந்துட்டு நம்பர்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்பர்ஸில் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம். ஒர்க் கன்சிஸ்ட் ஆஃப் ஏரியல் சர்ஃபேஸ் அண்ட் இஸ் மெஷர்ட் இன் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அதுவும் வந்துட்டு தப்பு தான். ஓகே, ஏரியல் சர்ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு கியூபிக் மீட்டர் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ 56A ரைட்டா? 56க்கு வந்துட்டு ஏ தான் ஆன்சர். 57. The number of bricks delivered by a unskilled labor to a distance of 10 meter in a working day is approximately எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். அப்ராக்சிமேட்லி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 4200. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை எ மஸ்தூர் இல்லைனா ஹெல்ப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 4000 நம்பர். ஓகேங்களா, 4000 நம்பர் எவ்வளோ தூரத்துக்குன்னா 15 மீட்டர். ஓகேங்களா, 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு ஆள். ரைட்டா, ஒரு ஆள். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ கான்கிரீட் மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு 3 கியூபிக் மீட்டர். ஓகேங்களா, 3 கியூபிக் மீட்டர் மார்ட்டர் வந்துட்டு அவன் இது பண்ணும். ஓகேங்களா, மஸ்தூரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, மஸ்தூர் அப்படிம்பாங்க. இது 3m கியூப் வந்துட்டு கலக்கணும். இதே அதை வந்துட்டு டெலிவர் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா 5.5 கியூபிக் மீட்டர் வந்துட்டு டெலிவரி பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஒரு மேசன் வந்துட்டு லே பண்ணும், நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஒரு மேசன் வந்துட்டு லே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 600 bricks per mason up to a height of 3 meter வரைக்கும். ஓகேங்களா, height of 3 meter. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 4200. 57C. சந்தோஷ், கரெக்டு. Which of the following multiplication factor is used for the estimation of lead for card set tracks? ஓகேங்களா, கார்ட் செட் ட்ராக்ஸ் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆர்டினரி இந்த மண் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல மாட்டு வண்டி, அதை தான் வந்துட்டு கார்ட் சீட் ட்ராக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, லெட்டுனா வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ மண் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆற்று மணல் எடுக்கிறாங்களா, அந்த ஆற்று ரீச் எங்கே இருக்கோ அதுலேருந்து இப்போ சைட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் லெட்டு. அது இன்ட்டு 1.1. இதுதான் வந்து இந்த மாட்டு வண்டிக்கு கார்ட் சீட் ட்ராக்ஸுக்கான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, இதே வந்துட்டு மெட்டல் ட்ராக்
அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாட்டு வண்டி போகிற வழி தான் வந்துட்டு காட்சி ட்ராக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்துட்டு மெட்டல் ட்ராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லெட் இன்ட்டு 1.0. ஓகேங்களா? ஸோ அதே வந்துட்டு அந்த மண் வழி மாதிரி இருந்துச்சு, சாண்டி ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லெட் இன்ட்டு 1.4. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட். ஓகே, 58 1.2 இல்லை 1.1. த்ரெட்டிங் இன் த அயன் இஸ் மெஷர்ட் இன். அயனில் உள்ள அந்த த்ரெட்டிங்கை வந்துட்டு எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. த்ரெட்டிங் இன் அயன் இஸ் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டரில் வந்துட்டு மெஷர் பண்ணுவாங்க த்ரெட்டிங் இன் அயன். ஓகே, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் பாயிண்டிங்? இது ஏற்கனவே பார்த்தது, ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? பாயிண்டிங்கோட இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர். ரைட்டா? ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? பாயிண்டிங் வந்துட்டு ஸ்கொயர் மீட்டர் இல்லைனா வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, நிறைய பேர் கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிங்க. ஸோ இன்னமும் வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. நாளைக்கு காலையில் 11 to 12 வந்துட்டு இந்த செஷனோட டே 5 வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு காலையில் 11 to 12. ஸோ இது போடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் குரூப்பில் போடுவாங்க. ஓகே, ஸோ கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு சப்ஜெக்டோட வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.